இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. திவ்யா, கிளம்பிட்டியா? நீ எவ்வளவு நேரம்? ஆன் தி வே, வந்துகிட்டே இருக்கேன். அந்த பொண்ணு? 2 பேரும் தான் வந்துட்டு இருக்கோம். சீக்கிரம் வந்துருவோம். சரி சரி, சீக்கிரம் வந்துருங்க. சரி திரு. அக்கா, நம்ம இப்ப எங்க போறோம்? நான் கல்யாணம் பண்ணிக்க போற திருவோட வீட்டுக்கு தான் போக போறோம். என்னக்கா சொல்றீங்க? அவர் வீட்டுக்கா கூட்டிட்டு போறீங்க? ஆமா மகா, அவரோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை. நீதான் எல்லாரையும் அக்கறையா பாத்துப்பல்ல, அதனாலதான் உன்னை அவங்க வீட்டுல விடுறதுக்காக இப்ப கூட்டிட்டு போயிட்டு இருக்க. ஓகே தானே? சரிக்கா. உண்மையை சொல்ல போனா எனக்கு உன்னை எங்க வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. என்ன காரணம்னு தெரியல. அம்மாக்கு உன்னை பிடிக்கவே இல்ல. ஆனா அதுக்காக உன்னை அப்படியே விட்டுற முடியுமா? உன்னை பத்திரமான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ல. அதனாலதான் உன்னை அங்க கூட்டிட்டு போய் விடுற. நீ அங்க பத்திரமாவும் இருக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூடவும் இருக்கலாம். சரி வா போலாம். போலாம்க்கா. மயிலு, மயிலு, சீக்கிரமா வா. சொல்லுங்க பாட்டி. இங்க பாரு, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, கோயிலுக்கு திரு கையால தொட்டு தானமா கொடுக்க ஒரு படி நெல்லு எடுத்துட்டு போகணும்னு. ஆமா பாட்டி. போய் முதல்ல அதை எடுத்து வை. திரு கிளம்பிட போறான். இங்க பாரு, என்ன வேலையா இருந்தாலும் முதல்ல அதை எடுத்து வச்சுட்டு போ. நீங்க சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் எப்பவும் வாங்கி வச்சுட்டேன். தோ எடுத்துட்டு வந்துடுறேன். சரி போ, சீக்கிரமா போய் எடுத்து வை. மணி 10:30 திவ்யா இன்னும் வரல. லேட் ஆயிடும் போல இருக்கே. போச்சுடா, நல்ல டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம். திரு வேற போன் பண்றான். லேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லு திரு. திவ்யா, ஆன் தி வேன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் வீட்டுக்கு வரல? இதோ வந்துகிட்டே இருக்க. நல்ல டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம். நீ இன்னைக்கு இவ்ளோ அவசரப்படுற? முக்கியமான ஒருத்தரை பார்க்க போனோம். மிஸ் பண்ணா அவங்கள பார்க்கவே முடியாது. அதனாலதான். சரி சரி, டோன்ட் வரி, சீக்கிரம் வந்துடுறோம். சரி. என்னாச்சுக்கா? திரு ரொம்ப டென்ஷனா இருக்கா. நம்மள பார்த்துட்டு அர்ஜென்ட்டா யாரையோ பார்க்க போணுமா. நமக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த டிராபிக்கால நம்ம வர லேட்டு. ஐயோ அக்கா, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. கார் ஓட்டுறப்போ டென்ஷன் ஆனா கவனம் குறையும். நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா டிராபிக் இப்ப குறைஞ்சிரும். பாரா, நீ சொன்ன அடுத்த நிமிஷம் கிரீன் சிக்னல் விழுந்துருச்சு. பரவாயில்லையே, டிராபிக் சிக்னல் கூட உன் கண்ட்ரோல்ல தான் இருக்கும் போல. போங்கக்கா, கிண்டல் பண்ணாதீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. என் வாழ்க்கையே என் கண்ட்ரோல்ல இல்ல. அது போற போக்குல நான் போயிட்டு இருக்கேன். நீங்க வேற.